வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும், ஜேகே சேனல்ல இருந்து டாக் விஸ் கேட்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். புது டாப்பிக்காக இருக்குது. இவர் இந்த டாபிக் எடுத்தது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். ரியல் ஆர் ஃபேக்? ரியல். ஓ நோ, ஃபேக். அப்படிதான் பேசுகிறாங்க. வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றினா, நான் போன வீடியோலே சொல்லியிருக்கேன், டாக் கிளிப்ஸ் ஆர் மை ஃபேவரட் கிளிப்ஸ். மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து டாக் தான், இல்லை கேட்டு தான் அப்படின்னு ஒரு சண்டை போயிட்டு. லெட் மீ டெல் யூ சம்திங். ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிப்போம். நாய்கள், பூனைகள். ஓகே. நன்றி நாய்கள் மீன்ஸ் நாய்கள். என்னதான் கேட் மீன்ஸ் நிறைய இருந்தாலும் டாக் மீன்ஸ் தான் வந்து நிறைய வெரைட்டியா இருக்கும். கண்ணை பெருசாக்கி பாக்குறதா இருக்கட்டும், சசான இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து டாக் மீன்ஸ். யூ cannot beat dog means. அதுக்கப்புறம் கொடுத்ததை சாப்பிடுறது, அதுக்கு என்ன சொல்றது, அடாப்டபிலிட்டி நாய்கள். ஃப்ரெண்ட்ஷிப் நாய்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் டேலண்ட் நாய்கள். ஒரு கிளிப்பை நீங்க பாத்துருக்கீங்களா, அப்படியே மூக்குல வந்து தண்ணி வச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு கேட்ஸ் குட் நெவர். அதுக்கப்புறம் இன்னொரு நாயை போயிட்டு ஒரு மார்க்கெட்ல போய் காசு கொடுத்து நிறைய இந்த மாதிரி ஒரு கேட் கிளிப்பை காமிங்கடா, நான் ஒத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் டேலண்ட் நாய்கள். இப்படி எல்லா கேட்டகரியிலும் டாக்ஸ் சோலோஸ் இருக்கும்போது எப்படி கேட்ஸ் வந்து ஹியூமன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக முடியும்? எல்லாரும் டாக்ஸ்ன்னு சொல்றாங்க, சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் யூனிக்கா இருப்போம் கொடுத்துவோன்ட்டு பூனைகள்னு சொல்ல வேண்டியிருக்கு. எவ்வளவு பேசுற நானே வந்து நான் பூனைகளை வளர்த்துருக்கேன். எனக்கு தெரியும் எப்படி நன்றி கெட்டவனுங்கன்னு எனக்கு தெரியும். நானும் வளர்த்துருக்கேன். நான் 3 பூனைகள் வளர்த்தேன் நண்பர்களே. நான் நல்ல சாப்பாடு நான் அமேசான்ல இவனுங்களுக்காக பூனையிலேயே இது நல்ல சாப்பாடு, இவங்களுக்கு என்ன வந்து கொடுத்தா நல்லா இருப்பானுங்கன்னு பார்த்து ஆர்டர் பண்ணி அதை போடுவேன். நான் டெய்லி போடுவேன். ஒவ்வொரு பாக்கெட்டா போட்டு அதான் போடுவேன். 3 பூனைக்கு பிரஸ்டீஜ் சாப்பாடு தான் போட்டுட்டு இருந்தேன். பிரஸ்டீஜ் தானே அது. பிடிக்கிறியா? நானே மேலும் சாப்பாடு போட்டேன். அமேசான்ல ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கொடுத்தேன். ஆனா என்னைக்காச்சும் மரியாதை எனக்கு கொடுத்துருக்கானுங்க. நான் அப்போ பிரியாணி சாப்பிடும்போது சிக்கன் 65 வந்து சரி ஓகே 2 அப்போ அவங்களுக்கு பாவம் எப்பயுமே ஒரே சாப்பாடு சாப்பிட்றாங்களே, சாப்பிட்ற நேரம் ஆனா போதும் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. சாப்பாடு வைக்க போவ நண்பர்களே, மிரட்டுவானுங்க அப்படியே வைடான்ற மாதிரி. கிளிப்பு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் அது போடுறேன். கண்ணு வேற. ஆனா இது பார்த்தே பயப்படுவாங்க. கண்ணை பார்த்தே நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவானே. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த சாப்பாடு டைம்ல தான் அவங்க பார்ப்பேன். ஒரு பாசம், ஒரு நேசம், வாலாட்டுறது எதுவுமே கிடையாது. ஒரு நன்றி எதுவுமே கிடையாது. சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சேவையை நான் ஒரு நாய்க்கு பண்ணியிருந்தேன்னா கடைசி வரைக்கும் என் கூட நின்று என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பான். என்னை எங்க போனாலும் பாதுகாப்பாக இருந்திருப்பான். 3 பூனைங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பூனையில 2 பூனை காணாம போச்சு. ஒரு பூனை போச்சு, 2வது மாடியில இருந்து விழுந்துட்டான். எதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. நல்லா சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன். சூசைட் பண்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா கஷ்டம் கொடுத்தேன். என்ன சிரிச்சுட்டே சொல்றேன். சேட்டையா போயிருக்கேன். ஸோ அதனால தான் என்னுடைய ஃபேவரட் பெட்ஸ் வந்து டாக்ஸ் தான். பட் ஐ நெவர் ஹேட் அ டாக் அஸ் அ பெட். கேட்ஸ் தான் வச்சிருந்தேன். பட் அதுக்கு பூனைகள் பிடிக்காதுன்னு கிடையாது. பூனைகள் நல்லவங்களா இல்லைன்னு நான் சொல்ல வரல. இருந்தா நல்லா இருக்கும். ஒரு நன்றி இருக்கணும். நன்றி கூட விட்டுருங்க, ஒரு மரியாதை இருக்கணும். மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இவங்க 3 பேர் எனக்கு பெட்டா இல்ல நான் இவங்களுக்கு பெட்டான்னு தெரியல. கிட்ட கூட போக விட மாட்டாங்க. மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் இங்க இருந்து இங்க வரனால கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எஸ், நீங்க ஏதாச்சும் பெட்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த கதையை சொல்லுங்க. நீங்க ஒரு பூனையை வந்து க்ளோஸ் ஆக முடியாது, ஏதாச்சும் ஹோல்சமான விஷயம் செஞ்சிருக்குன்னா அதை எனக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுங்க, ஸ்டோரியில் பார்க்கலாம். என் மனசை மாற்ற ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். ஸோ எஸ், இன்னைக்கு வந்து டாக் கிளிப்ஸுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமில் டாக்ஸ் பீயிங் டாக்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ். ரொம்ப பேசாமல் நம்ம வந்து கிளிப்ஸ் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். But don't pet them yet and see what they do. இதுதான் சொல்றேன், இந்த கையை கிட்ட கூட கொண்டு போக முடியாது. பூனைனா நான் வளர்த்த பூனை அட்லீஸ்ட் கிட்ட போனாலே சவுண்டு போடுவேன். எனக்கே கன்சென்ட் கொடுக்கலன்றதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐ ஃபீல் லைக் எம்பது சாப்பிட்ற எவ்வளவு முதலாளியா இருந்தாலும் உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை. ஓ
நான் ஏதோ பையன் தள்ளு போயின்னு பார்த்துனுக்கிறேன். பூனையை வித்துருங்க. பண்ணுக்கு சண்டை போட்டு அவ்வளோதான்டா, கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுவோம். பசி சிட்டிக்கு கோவம் வருது. எப்படி நிக்கிறேன் பாருங்க. ஏய் குழந்தைங்க பண்ற மாதிரி பிடிக்கும்னு சொன்ன நினைச்சிடாதீங்க. அதுலயும் வந்து நான் அவங்க பிரிச்சு இவனுக்கு மட்டும் தான் என்னுடைய சப்போர்ட் கொடுப்பேன். இந்த பக்க வளர்க்குறவங்க எல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இப்போ இந்த புதுசு நாய் இருக்குங்க, வெள்ளை கலர் நாய், வாய்ஸும் கேவலமா இருக்கும், குணமும் கிடையாது, சரியான குணம் கிடையாது, ஒண்ணுமே பண்ண மாட்டான். நல்ல டாக் ப்ரீட்னா என்னன்னா, அந்த கோல்டன் ஷெப்பர்டு அவனுங்க வந்து கொஞ்சம் தொடரானங்கி பசங்க, அவனுங்க இந்த பிரச்சனைகள்லாம் போக மாட்டாங்க. இவனுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுவானுங்க. நடுவில் இருக்கிறது வந்து நம்ம திருநாய்க்கள் தான். அதுக்காக திருநாய்க்கோக்கு எனக்கு பிடிக்கும் சொல்லுவாங்க. எனக்கு யாருமே பிடிக்காது. கணிக்க போதா நண்பர்களே, வால் ஆட்டுதான் இல்லையா நம்பவே முடியாது. சைலண்டா இருந்தானா அவனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். விட்டுறணும். அந்த வால் ஆட்டணும், அப்பதான் நம்ம கிட்ட போகணும். வால் ஆட்டலனாலே கிட்ட போகாதீங்க. Beware of dog. எங்க அவனே வெளியே நிக்கிறான். பண்ணியார மாதிரி அவனுக்கு வார்னிங் வேற, உள்ள டாக் இருக்கான்னு பார்த்து இடம் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நாய்கள் தான் அதிக பிரச்சனை. அவன் வெளியே இருக்கான். அந்த புசு நாய்கள் இருக்கும், வெள்ளை கலர் நாய். மரியாதை கொடுத்து போர்டு வச்சாங்க பாருங்க, அங்க நிக்கிறாரு. சரி அவனே வச்சுருக்கான். வாய்ஸை கேட்டாலே நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஐ டோன்ட் திங்க் ஹி ரியலைஸ்ட் ஐ வாஸ் ஹோம். நான் பார்த்துறேன். இதுதான் சொல்றேன், நம்ம இல்லைன்னா மிஸ் பண்றான் பாருங்க. ஒரு பாஸ் இருக்கு. டாக்ஸ் ஆர் ரியலி நைஸ். ஆமா ஆமா. wanted to show me what he that. எப்படா கத்துக்கின? சிரிக்கிறான் பாருங்க. சிரிக்குது. once again dogs are talented நண்பர்களே. நவுற மாட்டானே பூனைங்க இதுக்கு மேல. சோம்பேறி கழுது. யாரவே முடியல. Nitro. This vagina is killing to look at. Dogs don't have vaginas. Can't tell if you are being sarcastic or not. Don't really know why would you think I am. Because dogs have vaginas. என்ன kind of conversation today? Never invite a lab to a birthday. ஏய் மூணுத்தையும் அவனே தின்னு. நடந்ததெல்லாம் நான் வந்து பார்த்து கஷ்டப்பட முடியாது. கிட்ட விடுங்களா ரெண்டுத்தையும். விட்டா அமைதியாயிடுவான். குறைக்க கூட தெரியல. இதெல்லாம் ஒரு பிரீடா? ஆமாங்க, அது கத்துறான் ஒரு மாதிரி. அவன் ஊட்டுதான். எங்கடா இருந்த நீ? அட்டாக் பண்ண போதுங்க. Bro just had to check. Who needed that two-step verification? அடப்பையடா. என்னடா? அது தொங்கினேக்குதுன்னு கால். Nice. Next. Who we running from? அத பார்த்தா பயந்தா. அப்பாவி பிச்சைக்கார மாதிரி இருப்பான் மேடம். இவன் என்ன நம்மள பார்த்து பயப்படுறான்? அதே ஷாக் ஆகுது. இவனை நம்ப கூடாது. சத்தனா. ஐயோ. இன்ஸ்டன்ட் கர்மா. இத நான் பார்த்திருக்கேன். பாயத திருடி தின்னுவான். எப்படி தள்ளுறான் பாரு காலாலே அப்படி. இவன் பாரு எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் பாரு. This is the best one. இந்த ஸ்கூல்ல நம்ம சாப்பிடுற லஞ்ச் பீரியட்ல அந்த மாதிரி. எனக்கு கடைக்கலாம் எவனும் கிடைக்கூடாதுன்னு. எனக்கு இல்லனா யாரு கூட இல்ல. ஒவ்வொரு பிரீடும் ஒவ்வொரு கேரக்டர். இதுல பூனையை வந்து நம்ம பிரிக்க முடியாது. பூனையில பிரீட்ஸ் இருக்கா இல்ல? அதான் ஒரே பிரீடு தான் மேடம். திமிர். மனுஷங்க தான்டா அப்படி பண்ணுவாங்க. அட்ட சோம்பேறி. நடிக்கிறான் பாரு. ஸ்லைஸ் பண்ணே வந்து வந்தாரு.
விழுந்துருச்சு. சரி நிக்கிறான். விழுந்துட்டு நம்ம திரும்பி பார்ப்போம் பார்த்தியா, அதே மாதிரி அசிங்கப்பட்டோமா. Ana, com muita paz, saúde, prosperidade, உச்சா போயிடுமா? vitórias, muita conquista e muita fé em Deus. சைலண்டா இருக்கான்னா விட்டுரு. சைலண்டா இருந்தாலே கிட்ட போகாதீங்க. ஆமா, அப்ப புஞ்ச புடிச்சு அதுக்குள்ளே மூட் ஸ்விங் ஆயிடுறாங்க. காப்பாடு. தண்ணி இன்னும் திடீர்னு ஹாட் வாட்டர் வருது. குடிக்கிறான்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது ஒரு குத்தமா. ஒண்ணு கூட பிடிக்கல. Bro missed every bit of it. நல்ல கடுப்பா இருப்பாங்க. இவனா நான் கூட கழிக்க போகுதுன்னு நினைச்சேன். மூஞ்ச பார்த்தா அப்படிதாங்க. வெரி குட், வெரி ஃப்ரெண்ட்லி டாக். ஓ பாய் கெட்டப். என்ன சம்பாத்தியம். காசு கொடுத்தாதான். காசு கொடுத்தாதான் கொடுப்பானா? வேற லெவல் ட்ரைனிங் பண்ணி வச்சுக்கிறோம். இதான் சொன்னேன். ஒரு வாய் சோறுக்கு எனக்கு என்னென்னலாம் டார்ச்சர் பண்றோம். வாட் என்னால கூட இது பண்ண முடியாது. Shake. Shake. Pig. Shake. Shake. சீன் போட்டா ஆனா விழுந்து. I fucking love dogs. ஓகே நண்பர்களே, எல்லா ரிவ்யூவும் பார்த்துட்டேன். நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஹோல்சமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். Hope you guys enjoyed this video. கேட்டை பற்றி போடவே மாட்டீங்களா? வீடியோ சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இந்த கேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சுத்தமாக கிடையாதுங்க. இவங்களுக்கு இருக்குது. எனக்கு அந்த டாக் தான். அது கூட எப்போ நம்ம சின்ன வயசில் வந்து இந்த மலையில் இந்த குட்டி பப்பிலாம் வந்து நனைஞ்சதுன்னா அப்படி கொண்டு வந்து காப்பாற்றுறோன்ற பேரில் அதை பார்த்துட்டு டார்ச்சர் பண்றது. அப்படிலாம் இல்லை, நல்லாவே பார்த்துப்போம். அதுக்குன்னு குட்டியாக ஒரு வீடு நம்மளேலாம் கட்டி அதுக்குள்ளே விட்டு தண்ணி பால் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் எனக்கு இருக்குது. பட் பக்கத்தில் யாராவது இப்போ நாய் வளர்த்தாங்கன்னா அவ்வளோ பாசமாக பயங்கரமாக வளர்ப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் அது வந்து செத்து போயிடும். அப்போது அந்த ஃபேமிலியே உட்காந்து அவ்வளோ சோகமாக அவ்வளோ அழுதுட்டு இருப்பாங்க. அதுலேருந்தே எனக்கு வந்து இந்த பெட்ஸ்லாம் வளர்க்குறது தான் ஆகவே ஆகாது. வேணாவே வேணாண்டா, எப்போ வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அழகிறதுக்கு அந்த பக்கமே போக வேணான்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு கஷ்டத்துக்காகவே அது கிட்ட நான் நெருங்க விடவே மாட்டேன். ஆனால் எனக்கு ரசிக்க ரொம்ப பிடிக்கும். அதுங்க பண்ணுறது பார்க்குறது எட்ட இருந்து பார்க்குற வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் கேட்டு வளர்த்தேன்னா டாகும் எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் டாக் வளர்த்தா முடியாது. வாடகை வீட்டில் இருக்கும், அவங்க வந்து அது வேணானுவாங்க, பெட்ஸ் நாட் அலோடுன்னுவாங்க. கேட் அதுவாக வரும், அதுவாக ஒரு என்ன சொல்கிறது, எங்கன்னா ஒரு ரேக்கில் போய் குட்டி போட்டு வைக்கும், அதுவாக ஒரு மூலையில் கிடைக்கும், வந்துட்டு போகும். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் விரட்டிட்டுங்க, அதுக்கு அங்கே உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். பட் டாக்னா நம்ம தான் வளர்க்குறோன்ற மாதிரி ஆகிடும். அதனால அது விடலை, பிடிக்கும். ஆனால் அதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால சரி கேட்டை அதுவாக தேடி ஒன்று வந்துச்சு. கஷ்டப்பட்டு அதை குட்டி வயசுலேருந்து பால் ஊட்டி சீர் ஊட்டி எல்லாத்தையும் வளர்த்தேன். ஆனால் நம்ம கூட அட்டாச் ஆகாது. நீங்கள் என்னன்னா பண்ணுங்கள், அந்த சாப்பாடு டைம் மட்டும்தான் வந்து அந்த காலை கொஞ்சம் நேரம் தடவும், அவ்வளோதான். அதோட சரி அது ஒன்று கிட்ட வந்தாடே போடா அப்படின்னு தட்டி விட்டு போயினே இருப்பான். அவன்லாம் நம்ம கிட்ட சேர்க்க நீங்கள் என்ன தான் அன்பை வாரி வாரி கொட்டினாலும் அவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். ஒரு நாள் வருவேன், போட்டியா கிளம்புறேன், அவ்வளோதான் என் வேலை, உனக்குலாம் வந்து நான் உனக்குலாம் பாசெல்லாம் காட்டுன்னு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வந்து. ஆனால் கேட் இது வரைக்கும் யாரையும் கடிச்சு நான் கேள்விப்பட்டதில்லை. டாக் தான் எல்லாரையும் கடிக்கும். அதனால தான் எல்லாரும் பயப்படுறது. கிராஸ் பண்ணும்போது யார் வீட்லேயே டாக் இருந்தால் பயப்படுறதே அதனால தான். அதுவும் இல்லாமல் இப்போது கேட்லாம் எப்படின்னா தனிச்சு நிற்பாங்க. எத்தனை பேர் சுற்றி அட்டாக் பண்ண வந்தாலும் ஒரு ஆளாக சமாளிப்பேன். இப்போ டாக்லாம் வந்து கூட்டம் கூட்டிடும், ஒரு 4-5 டாகாக அட்டாக் பண்ணுவோம். பட் கேட் மட்டும் அப்படி கிடையாது. பயங்கர ஸ்ட்ராங் அந்த விஷயத்துலலாம், வீரண்டா பயப்படவே மாட்டான். அதேமாதிரி கேட்டும் கடிக்குங்க. கடிக்காதெல்லாம் நான் வளர்த்துருக்கேன், கடிக்கும். அதுக்கு வந்து என்னென்னா பல்லு அப்படி நம்மணும், அப்போ ஏதாவது போட்டு கடிக்கணும் கீரணும்னு இருக்கும். நம்ம அந்த டைம் பார்த்து கரெக்டாக மடியில் சரி நான் பாட்டுக்கு ஏதோ எழுதின்னு இருப்பான், அவனா வருவான் மடியில் வந்து உட்காருவான். சரி அமைதியான 10 வச்சா அப்படியே சொரிய ஆரம்பிப்பான், போட்டு நகை கீரை அதுக்கு அப்படியே டக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சான் ஆட்டமானே. ஆனால் அது நம்ம மட்டும் தாங்க கடிக்கும், நம்ம வளர்க்குறோம் கடிக்கிறோம். பட் ஸ்ட்ரீட்டில் யாரையும் அது வந்து குலைக்கிறது, நாய் குலைக்கும் அது பண்ணும். பட் கேட் அந்த மாதிரி சீண்டி நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி பயங்கரமாக வெறுப்பு ஏற்றும் டாகுங்கெல்லாம். அதாவது என்ன பண்ணுவான்னா, தெருவில் இருக்கனா அந்த திட்டு மேலே இருக்கும் பாருங்க, அங்கே போய் உக்காந்துப்பான். கீழே அந்த நாய் குலைச்சினே இருக்கும், அதை என்ஜாய் பண்ணுவான், ரசிப்பான். அதை அது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அவன் வந்து அந்த கட்டு கத்தினுக்கிறான், நீ அதை வெறுப்பு ஏற்றுற வேணுனே அங்கேருந்து போயிடலாம், இல்லை சும்மா கத்தினேக்கிறானே வீட்டுக்குள்ளே போய் அதெல்லாம் இல்லை, அங்கேயே தான் உட்காருவேன், நீ கற்று எவ்வளோ நேரம் கத்துரு, என்னடா பண்ண முடியும் அப்படின்ற தோணலாம் இருக்கும். அந்த வேலைலாம் பண்ணுவோம்.
ஆனால் சில இதெல்லாம் பாருங்களேன், இப்போ டாக்லாம் வந்து நம்ம வளர்க்குறோன்னா நம்ம இதுக்கு அதை மாற்றிடுவோம், நம்ம இஷ்டத்துக்கு அதை ஒன்று பண்ணுவோம். ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற அங்கேயும் இங்கேயும் வெளியே கூப்பிட்டு போகிறது, இதை பண்ணு அதை பண்ணுன்னு ட்ரைனிங் பண்ணுறதெல்லாம் இருக்கும்ல. பட் கேட் பொறுத்த வரைக்கும் நான் இதாண்டா இப்படி தான் இருப்பேன், நீங்களே என்னை மாற்றவே முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். அந்த ஒரு ரூல் பவர் இருக்குல்ல, அந்த விஷயம்லாம் எனக்கு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனுக்கிட்ட எனக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ எதிரில் இருக்க டாக் வந்து அது புசு புசு டாக் ஒன்று இருக்குது, வெள்ளை கலரில். அதுக்கு என்னன்னா வீட்டிலே வளர்த்தது, அதுக்கு சவுத்து மேலே திட்டு மேலே உட்கார வச்சு கீழே இறங்க தெரியாது. இவன் என்ன பண்ணுவான், நல்லா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க எப்போ வந்து வீடு பெருக்குறாங்க க்ளீன் பண்ணுறாங்கன்னா அது மேலே வச்சிருவாங்க, அது கீழே இறங்க தெரியாது, குலைக்கும் அவ்வளோதான். மேலே வச்சிருவாங்க. இவன் அதை தெரிஞ்சுக்கிட்டு வேணுனே அவங்க வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டு போய் குதிச்சு அங்கே உட்காந்து அகலம் பண்ணுகிறாங்க. அது குலைக்குது, கதறுது. அது இவன் அதுக்கிட்ட விளையாண்டுக்கிறான். எனக்கா டேய் அவன் கீழே இறங்கினானா நீ என்ன ஆகுறது, அவன் கீழே இறங்கதாண்டா தெரியாது, ஆனால் அவன் வந்தானா நீ என்னடா அவன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அதுக்கு எப்படி தெரியுது, அவ்வளோ மூளை எப்படின்னு தெரியல. அவன் கீழே இறங்க மாட்டான்ற தெரிஞ்சு வச்சுன்னு வேணுனே போய் வெறுப்புலாம் ஏற்றிச்சு. அதை பார்க்க எனக்கே ஷாக்காக இருந்தது. ஆனால் டாக்ஸ் வந்துங்க கேரிங் ப்ளஸ் வந்து நம்மளும் ரொம்ப அட்டாச் ஆகி கனெக்ட், நம்ம எமோஷனல் வரைக்கும் அவனுக்கு புரியும். இவ்வளோ டேக் கேர் கூட பண்ணிப்பான் நிறைய பேரை. இந்த குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயம்லாம் வந்து ரொம்ப பார்த்துப்பான். அது பயங்கர கனெக்ட் ஆன டாக்னாலே. அதே மாதிரி ரொம்ப க்ளீன் வந்து கேட்டு, பயங்கர க்ளீனு, பயங்கர க்ளீனு. அதுக்கு மேலே ஒரு சொட்டு கரை இருக்காது. அவ்வளோ ஒயிட் கலர் தான் நான் வளர்த்தது, ஒரு கரை இருக்காது, க்ளீனாக வச்சுப்பான். அதே மாதிரி டாய்லெட் போகிறான் எது போகிறான்னா அவனே குழியை தோண்டி போயிட்டு புதைச்சி க்ளீன் பண்ணிட்டு காலை நல்லா தொடச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே. டே இதெல்லாம் என்னடா இது மனுஷங்கள மாதிரி பண்ணுற, யாரா அவனுக்கு இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துன்னு அவனாக கற்றுக்குறான். அது நம்ம வீடு, இது வாழ்கிற இடம், இங்கெல்லாம் அசிங்கம் பண்ணக்கூடாதுன்னு அவனாக போயிட்டு பண்ணிவிட்டு க்ளீனாக தொடச்சிட்டு வருவான். எல்லாம் பெருமையாக இருக்கும், ஒரு டாக் இதை பண்ணியிருக்குமா நீ பண்ணுறியா. அதை நான் தான் கூட்டின்னு போயிட்டு வர வைக்கிறதுலாம் இதுவும் இருக்கும். பட் அவனே பண்ணிக்கிறான்றப்போ எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். கேட் அது சூப்பர் தான். இல்லை யாரையும் நம்பி நான் இல்லை, என் வேலையை நானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது எப்படின்னா ஃபாரின் வகையான போல். ஃபாரின்லலாம் அவங்களே பார்த்துப்பாங்க, யாரும் பெருசாக நம்பி இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி சொல்கிறேன். பட் இங்கே நம்ம கூட்டு குடும்பம் ஃபேமிலின்னு எப்படி இருப்போமா, அதெல்லாம் வந்து நம்ம டாக்ஸ் அதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். வாண்டிங்க ஒன்னோட ஒன்று அப்படி இருக்கும். நம்மள எதிர்பார்த்துட்டே இருப்பான் டாக்னா. ஸோ கேட் ஆனால் வேறு தான். காசு கொடுத்து வாங்குற எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். அதுவாக நம்ம நாட்டு நாய் நாட்டு கேட்டு அதெல்லாம் அதுக்கே தெரியும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, க்ளீன் எப்படி பண்ணிக்கணும், எங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாம் அதுக்கு தெரியும். நம்ம வீட்டில் வளர்க்குறது நம்ம தான் வளர்க்குறோம். ஸோ அதுக்கு எதுவுமே தெரியாது, நீ என்ன சொல்லி தரியா அதான் அதுக்கு தெரியும். அந்த ஜிம்காரன் ஒரு நாய் இருக்கானே, ஐயோ அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. எப்போ அவன் என்ன சொல்கிறது, எப்போ என்ன பண்ணுவான்னு ஃபேஸே ஒரு கொடூரமாக தான் இருக்கும். அதனாலே அவன் வீடியோ கூட நான் பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி இருக்கும். அதான் வேர்ல்டுலேயே அது பேன் பட்ட டாக் தான் அது. நம்ம ஊரில் கூட வளர்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் இதுவும் இல்லை, அதேமாரி வளர்க்குறாங்க. அதுக்குன்னு தனியாக சர்டிஃபிகேட் வாங்கணும் அது இதுன்னு இருக்குது. பட் ஃபாரினர் அதையும் வந்து கிராஸ் பண்ணி அது சாந்தமான இதுவாக அப்படி பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. அவங்க சகஜமாக வளர்க்குறாங்க, குழந்தை கூடலாம் வர்றாங்க, அங்கெல்லாம் இருக்குது. நம்ம கிட்ட தான் அப்படி பிஹேவ் பண்ண நினைக்கிறேன். நம்மளுக்கு அது ஹேண்டில் பண்ண தெரியலையா என்னன்றது தெரியல. ஆனால் பாருங்க, நாயின்னு சொன்ன கூட மேலே ஹாஷாக இருக்குது. எனக்கு அது திட்டுறதுக்கு யூஸ் பண்ணதுனால என்னன்னு தெரியல. இப்போ அவனை நாயின்னு சொன்ன கூட எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கேட்டு பூனைன்னா ஒன்றும் தெரியல, பட் இதுனா என்னமோ மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி கேட்டுக்கும் டாகுக்கும் இருக்கிற ஒரு சின்ன விஷயம் சொல்ல அதுலேயே தெரியும். இப்போ ஒரு டாக் இருக்குது, என் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை கறிசோறு அவனுக்கு விருந்து அன்றைக்கி, அந்த வாசனை பிடிச்சிட்டு காலிலேருந்து காற்று கிடப்பான். நான் இவன் 3 மணி நேரம் சமைக்கிறான், 3 மணி நேரம் வாசம் பிடிச்சிட்டு அங்கேயே தான் கிடப்பான், எப்படா போடுவீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நான் போட்டேன், இப்போ நான் எடுத்துகிட்டு போய் ஒரு இதில் இலையில வச்சு அங்கே வைக்கிறேன்னா உடனே போய் பார்க்கமா அப்படியே பாய மாட்டான், இவ்வளோ நேரம் காற்று வந்தோன்ட்டு அங்கேயே நின்று என்னை ஒரு லுக்கு விட்டுட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு தேங்க்ஸ்ரா டே உனக்கு புண்ணியமாக போகண்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். பட் கேட் அப்படி கிடையாது, மிரட்டி கேட்பான். வந்து இப்படி வச்சுனா பிடுங்கி அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணுவான். அப்படி இருக்கும் பிஹேவியர். அதுலேயே தெரியும் இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்றது. அதே மாதிரி என் கேட்டுக்கிட்ட இருக்க பெரிய மைனஸ் என்னென்னா வந்து நான் என்ன தான் ஃபுட்டு போட்டாலும் கறிசோறு போட்டாலும் அவனுக்கு அந்த வேட்டையாடுறது அது அவனுக்கு பிடிக்கும். போய் நல்லா பெருச்சாலியாக பார்த்து பிடிச்சது வந்து போட்டுருவான் படிக்கட்டுக்கு அடியில். செத்த எனக்கு நான் நாரும், ஏன்டா அவனுக்கு தான் சோறு போடுறல, உனக்கு என்னடா குறை வச்சு எதுக்குடா இந்த வேலையை பண்ணுறேன்னு. சரி அப்புறம் தான் கண்டுபிடிச்சு, ஓ இந்த நகை இருக்கிறனால தான் இவனுக்கு வந்து அது வருது போல. நகை வெட்டி விட்டுரும். நகை வெட்டி விட்டால் போக மாட்டான், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். அது வளர்கிற வரைக்கும் அது ஒரு 2 வாரம் 3 வாரம் வீட்டு வெளியே இருப்பான். நம்ம குளுக்கோஸ் சாப்பிட்டு அமைதியாக இருப்பான். நகை வளர்ந்துருச்சுன்னா திரும்ப போய் வேட்டையாடுறதுக்கு போயிடுவார். ஐயா இந்த இவனுக்கு தான் சோறு போடுறல, உனக்கு என்னடா குறை வச்சுன்ற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி நான் முயலும் வளர்த்துருக்கேன். ஆனால் முயல் என்ன பிரச்சனை, குட்டி போட்டு தள்ளினே இருப்பான். முடியாது, நீங்கள் பண்ண வச்சிடலாம், 2 முயல் வாங்குங்க, ஒரு 6 மாதம் நீங்கள் பண்ணையே வச்சிடலாம், அவ்வளோ போட்டு தள்ளுவான் அவன். ஸோ அது நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். வாடகை வீடுன்றனால அவ்வளோ கிடையாது. ஸோ என்னால் முடியவில்லை. நான் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணை வச்சுட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய். அது மனசே இல்லாமல் கொடுத்துட்டு வந்தேன். அது குட்டியிலேருந்து வளர்த்தது வேறு.
இல்லை, பட் என்ன பண்ணுறது, உன்னை வச்சு சமாளிக்க முடியலடா, அவனுக்கு என்னடா பாட்டு உனக்கு குடும்ப கட்டுவாடா பண்ணி நான் வளர்த்துருக்கணுன்ற மாதிரி இது. ஆனால் எங்கள் ஸோ வழக்கம் இல்லை. பயங்கரமான பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப டேக் கேர் பண்ணி அது எனி டைம் வந்து அது ஃபுட்டுலேருந்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் அது குட்டி போட்டு அந்த குட்டியில் எனக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க. அப்போ தான் நான் முயல்லாம் வளர்க்குறாங்களா வீட்டில் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அவ்வளோ இது பண்ணிக்கிட்டாங்கண்ணா. ஸோ பெட்ஸில் இதான் எங்களுடைய அனுபவம். உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள் ரெண்டுத்தில். எனக்கு நான் கேட் வளர்த்து நான் கேட் சொல்லிட்டேன். டாகும் பிடிக்கும் தான். இவன் டாக் வளர்த்ததுனால அது தெருவில் ஸ்ட்ராங்கு பாதுகாக்கிறது அதை சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.